பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ சென்னையில 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள் 15/7/2026 புதன்கிழமை பகல் 2:23 வரை சுக்லபட்ச பிரதமை, பின்பு துய்தே திதி. கடகத்தில் சந்திரன். பூச நட்சத்திரம் இரவு 1:05 வரை. இன்று துய்தே திதி பின்பு மதியத்திற்கு பின்பு இருப்பதால் சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தரிசனம் பார்ப்பது மிகவும் சிறப்பான விஷயங்கள். மனநலம் பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கவங்கள், அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறவர்கள் அனைவரும் 3ஆம் பிறை நிலவு தரிசனம் பார்ப்பது மிகவும் சிறப்பான விஷயம். இன்றைய ராகுகாலம் 12 to 1:30, யமகண்டம் 7:30 to 9, குளிகை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சூலம் வடக்கு, பால் அருந்திவிட்டு செல்லலாம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய், மிதனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சந்திரன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று வக்கர ஆரம்பம். 12 ராசிக்குண்டான தினபலன்களை அடுத்து பார்க்கலாம். மேசராசி. மேசராசிக்கு 4 கூடிய சந்திரன் தன் வீட்டிலே ஆட்சி பெற்று அமைவது ஒரு சிறப்பான விஷயம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று உடல்நிலை, தாயாரினுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம், இந்த விஷயங்கள், வீடு, மனை, வாகனங்கள், இதில் சுகமான பயணங்கள் அனைத்தும் அமைவதற்கு ஒரு சிறப்பான நாள். குருவுடன் இணைந்திருப்பதால் இவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவி அவர்களுக்கு வழிகாட்டுதலாக அமைவதற்குரிய சிறப்பான நாள். ரிஷபம். 3 கூடிய சந்திரன் 3ஆம் இடத்திலே குருவுடன் இணைந்திருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். 3ஆம் இடம் நிலையே முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. சகோதரருடைய ஒற்றுமை, உறவு விஷயங்கள் மேம்படும். குருவுடன் சந்திரன் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருப்பதால் இவர்கள் வலியே சென்று அடுத்தவர்களுக்கு உதவி, அட்வைஸ் விஷயங்களை செய்வார்கள். இது மிகவும் சிறப்பான விஷயமாக இன்று நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உடைய நாள். மிதுன ராசி. ராசிக்கு 2 கூடிய சந்திரன் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமைவது மிகவும் சிறப்பான விஷயம். அதனுடன் குருவும் உச்சகுருவும் இணைந்திருப்பது மிகவும் மிகவும் சிறப்பான விஷயம். அப்போ வருமானம்ங்கிறது 1ன்னு எதிர்பார்க்குற இடத்துல 100 இருக்கும். பல்கி பெருகக்கூடிய அமைப்பை உடைய நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசி. ராசியாதிபதி ராசியிலே உச்சகுருவுடன் இணைந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு நல்ல விஷயம். ராசியாதிபதி ராசியிலே அமைந்து குருவுடன் இணைந்திருக்கும் போது ஜாதகருக்கு இன்று கோயில்கள், ஆன்மீக விஷயமான சிந்தனைகள் அனைத்தும் மனதில் வந்து கோயில் தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்களுக்கு சுற்றுலா செல்வதற்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ராசியாதிபதி ராசியிலே இருப்பதால் இவர்களுடைய சிந்தனையும் செயலும் இன்று தெளிவாகவே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அமைவதற்கு உகந்த நாள். சிம்மம். ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே வந்த குருவுடன் அமைவதால் இது சிம்ம ராசியிற்கு சற்று கடினமான நாள். 12ஆம் இடத்து அதிபதி 12லே ஆட்சி பெற்று குருவுடன் அமைவது மிகவும் பெரிய செலவுகளை கொடுக்கக்கூடிய நாள். சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல்நலம், போக்குவரத்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது, கையிருப்பு பணம் இருந்தால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது மிக சிறப்பு. இல்லை என்றால் 12ஆம் இடம்ங்கிறது வைத்தியத்தை குறிப்பதால் வைத்தியத்திற்கு செலவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு அறிவுரை. கன்னிராசி. 11 கூடிய சந்திரன் 11லே ஆட்சி பெற்று குருவுடன் இருப்பது பெரிய லாபம். குரு 11ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய லாபத்தை குறிக்கக்கூடியது. குருங்கிறது கூட சேரும்போது பெரிய லாபத்தை அடையக்கூடிய நாள் என்றால் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பெரிய லாபத்தை அடையக்கூடிய மிகவும் சிறப்பு என்றால் மிகவும் சிறப்பான நாள். துலாம். ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 10லே ஆட்சி பெற்று அமைந்து குருவுடன் இணைந்திருப்பது மிகவும் சிறப்பான விஷயம். 10ஆம் இடம் என்று சொல்லுவது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்து அதிபதியான சந்திரன் குருவுடன் இணைந்திருப்பதால் இவர்கள் தொழிலில் இன்று புதுமைகளை புகுத்துவார்கள், புதுமை முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அனைத்தும் குருவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பாகவே நடந்து முடிக்கும். விருச்சிகம். நேற்று இரவு வரை விருச்சிகத்தில் அஷ்டமத்தில் இருந்த சந்திரன் விலகி இன்று 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரிலீஃபு. 9ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் சேர்ந்திருப்பது என்றால் பாக்கியாதிபதி குருவுடன் சேர்ந்திருப்பது உண்டு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்ங்கிறதே குரு. அந்த 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திலே வந்து அமைவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். சந்திரனுடன் சேர்ந்து இருப்பது மிகவும் சிறப்பான விஷயம். இவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்னுதாரணமாக இருப்பதற்குரிய சிறப்பான நாள். தனுசு ராசி. 8 கூடையவன் 8லே அமர்கிறார். கூட குருவுடன் இணைந்திருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 8லே இருப்பதால் இன்று தனுசு ராசிக்கு
சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எட்டில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குது. அப்போ எட்டில் சந்திரன் வரும்போது என்னென்னா தாயாருடன் அப்படிங்கிற இதில் தாயாருடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நாள். தாயார் கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்கள் உருவாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சற்று விலகி செல்வது நல்லது. குரு கூட இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் அவமானங்களை வராத அளவுக்கு குரு காப்பாற்றுவாருங்கிறனால சற்று கவனமாக பேச்சில் தாயாருடன் இருப்பது மிகவும் நல்லது. மகர ராசி 7 கூடிய சந்திரன் 7லே அமைந்து குருவுடன் இணைந்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான நிலையுடைய நாள் இந்த நாள். 7ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய நாள். குருவுடன் இணைந்திருப்பதால் அது நேராக அங்கேருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம், தாம்பத்தியம் விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நாள். குருவுடன் இணைந்திருப்பதால், தனக்காரகனுடன் இணைந்திருப்பதால் மனைவி வழியில், தாய் வழியில் இன்று பணவரவு, தனவரவுகள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நாள். கும்பராசி 6 கூடிய சந்திரன் 6லே அமைந்திருப்பது, குருவுடன் இணைந்திருப்பது ஒரு நல்ல விஷயமாக பார்க்க வேண்டிய விஷயம். 6ஆம் இடத்த அதிபதிங்கிறது 6லே இருக்கிறதுங்கிறனா உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. நல்ல குருவுடன் இணைந்திருப்பதால் நல்ல சேலரி எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த குரு 11ஆம் வீட்டுக்குரியவர். உத்தியோகத்தில் ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இன்று 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6லே வருவதால் உத்தியோகத்தில் இன்று ப்ரமோஷன்களை எதிர்பார்க்கலாம். அதன் மூலம் லாபங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய நாள். மீனராசி 5 கூடியவர் 5லே குருவுடன் இணைந்திருப்பது ஒரு மீனராசிக்கு ஒரு சிறப்பான விஷயம். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 5லே இருப்பது நல்ல விஷயம். குரு 10வது வீட்டுக்கும் ராசிக்கும் உடையவர். சந்திரன் கூட இணைவது மன சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியத்தில் கூட நடப்பதால் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாள் மீனராசியினருக்கு. இந்த நாள் நல்ல நாள், இனிதாக அமைய வாழ்த்துக்கள்.